அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி நமக்கு ஏற்பட்டுக்கிற பிரச்சனையை வந்து ஒரு கடிதம் மூலமாக காவல்துறைக்கு நம்ம எப்படி தெரிவிக்கலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நம்ம கம்ப்ளைண்ட் வந்து நம்ம நேரடியாக போய் நம்ம எழுத்து மூலமாக அந்த காவல்துறை அதிகாரிக்கு தெரிவிக்கலாம். அப்படி இல்லாட்டா நம்ம போக முடியாட்டால் நம்மளோட கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு ஆன்லைனில் நம்ம மொபைல் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு கம்ப்யூட்டர் மூலமாகவோ நம்ம ஆன்லைன் மூலமாக நம்ம புகாரை வந்து அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து தெரிவிக்கலாம். அப்படியும் இல்லாட்டா நம்ம ஒரு வக்கீல் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு தபால் அஞ்சல் மூலமாக நம்மளோட கம்ப்ளைண்ட்டை வந்து அந்த நம்ம எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு வந்து நம்ம தெரியப்படுத்தலாம். ஃபஸ்ட்டு கிளியரான ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து அனுப்புனர்னு போட்டு நம்ம பேர், நம்மளோட அப்பா பேர், கதவு எண், அப்புறம் வந்து தெரு பேர், அப்புறம் எந்த ஏரியா அட்ரஸ்ஸு தெளிவாக எழுதணும். கடைசியில் கீழே செல் நம்பர் வந்து கட்டாயம் எழுதணும். அடுத்து பெறுநர்னு போட்டு ஆய்வாளர் அல்ல உதவி ஆய்வாளர்னு போட்டு அந்த காவல் நிலையத்தோட அட்ரஸ்ஸு மாவட்டத்தை தெளிவாக எழுதணும். அடுத்து பொருள் போட்டு நம்ம எது சம்மந்தமாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறோங்கிறத அதை ஒரு லைனில் சுருக்கமாக எழுதி முடிக்கணும். அதாவது நம்மளுடைய மொபைலோ ஏதோ ஒரு நகையோ காணாமல் போயிட்டு அது குறித்து ஒரு தெளிவாக எழுதணும். இல்லாட்டா நம்ம இவரால் தாக்கப்பட்டிருக்கோம், இவரால் பாதிக்கப்பட்டுங்கிறத அந்த ஒரு லைனில் தெளிவாக எழுதணும். அடுத்து அந்த நம்ம எழுதுகிற லெட்ரு வந்து ஒரு ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். ஆணாக இருந்தால் ஐயானும், பெண்ணாக இருந்தால் அம்மான்னு போட்டு, வணக்கம், நான் மேற்கண்ட முகவரியிலேருந்து குடியிருந்து வருகிறேன். எனக்கு இந்த மாதிரி இவரால் பாதிப்பு இருக்குது, நான் இவரால் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன். இல்லை என்னுடைய பொருள் வந்து என்னுடைய பைக்கோ ஒரு நகையோ ஒரு செல்ஃபோனோ காணாமல் போயிட்டு இதை நீங்கள் மீட்டு தரணும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு 4லேருந்து ஒரு 5 லைனுக்குள்ளே தெளிவாக எழுதி முடிக்கணும். அப்படி எழுதி முடிச்சுட்டு கீழே வந்து இப்படிக்குன்னு போட்டு நம்மளோட பேர் எழுதி கையெழுத்து போடணும். அடுத்து லெஃப்ட் பக்கம் வந்து இடன்னு போட்டு எந்த ஊரோ அந்த ஊரை எழுதி நம்ம என்றைக்கு கம்ப்ளைண்ட்டு பண்ணுறோமோ அந்த டேட்டை நீங்கள் கட்டாயமாக எழுதணும். எழுதிட்டு இதை வந்து நீ அந்த காவல் நிலையத்தில் வந்து ஒரு தலைமை ரைட்டர் இருப்பார், அவர் கொடுக்கலாம். இல்லை நீ நேரடியாக அந்த இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்கலாம். அப்படி நம்ம லெட்டரை எழுதி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா அவங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க. இந்த ரிசிப்ட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சப்போஸ் நம்மளுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து அவங்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்ம காவல் உதவி அதுக்கு மேலே உள்ள ஆய்வாளர்கள் இல்லாட்ட கமிஷனர், டிஎஸ்பி, எஸ்பி இந்த மாதிரி நம்ம புகாரை வந்து இந்த மாதிரி நாங்கள் தெரிவித்தோம், இந்த ஸ்டேஷனில் எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கலை, அதனால் நீங்கள் இந்த என்னென்னு இதை கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணலாம். உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த புகார் மனு எழுத தெரியாட்ட பரவாயில்ல, நீங்கள் நேரடியாக உங்களுக்கு எல்லைக்கு உட்பட்ட காவல் நிலையத்துக்கு போங்க. அங்கே போன ஒரு தலைமை காவலர் இருப்பார், அவர்கிட்ட இந்த மாதிரி எனக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் சொல்ல அவர் வந்து எழுத்து மூலமாக எழுதி தருவார். நீங்கள் எழுதிட்டு கீழே கையெழுத்து போட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை வந்து உள்ளே கொடுத்துட்டு வரலாம். அப்படியும் இல்லாட்டா நீங்கள் வந்து வெளியே வந்து ப்ரௌசிங் சென்டரு நிறைய இந்த மனு எழுதுறது, பத்திரம் எழுது இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா அவங்க கம்ப்யூட்டர் மூலம் உங்களுக்கு வந்து டைப் பண்ணி நீங்கள் சொல்ல நீட்டாக அடித்து உங்களுக்கு கொடுத்துருவோம். இதை கொண்டு நீங்கள் பெட்டிஷனை கூட உள்ளே வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி 2-3 முறையில் வந்து உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்து நீங்கள் தெரிவிக்கலாம். இதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய எதிரான நபர் வந்து ஒரு அரசியல் பலமோ இல்லாட்ட ஒரு பண பலமோ இல்லை ஒரு அடியாட்கள் பலமோ உள்ளவர் இருந்தால் நீங்கள் வந்து அவருக்கு எப்படி எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுடைய லெட்டரை வந்து ஒரு எழுத்து மூலமாக எழுதி அந்த மாவட்டத்தில் உள்ள எஸ்பி இல்லை உயர் அதிகாரி கமிஷனர் போன்றவங்களுக்கு வந்து உங்களுடைய லெட்டரை வந்து ஒரு தபால் மூலமாக நீங்கள் வந்து தெரிவிக்கலாம். இது வந்து யாருக்கும் தெரிய வாய்ப்பு கிடையாது. அந்த நபர் குறித்து அவர் குறித்த செயல்கள் குறித்து நீங்கள் அந்த அதிகாரிக்கு வந்து தெரியப்படுத்தலாம். இப்படி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதை வந்து அந்த காவல் நிலைய அதிகாரியோ இல்லை மாவட்ட காவல் அதிகாரியோ நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் நம்மளோட மாவட்டத்தோட ஆட்சித்தலைவர் கலெக்டருக்கு வந்து நீங்கள் பெட்டிஷனை வந்து மறுபடியும் எழுதலாம். அவர் நடவடிக்கை பட்சத்தில் நம்மளோட தமிழ்நாடு மாநிலத்தோட போலீஸ் உயர் அதிகாரிக்கு வந்து எழுதலாம். இல்லாட்டா தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து எழுதலாம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து உங்களுடைய குறை வந்து சரி செய்யப்படும். இந்த மாதிரி தான் நம்ம பெட்டிஷன் எழுதணும். மேலும் இந்த வீடியோ குறித்து எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலில் இதை போல் எப்படி சிஎம்க்கு வந்து மனு எழுதணும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் எப்படி நம்ம பெட்டிஷன் அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து புகார் மனு எப்படி எழுதணும் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கட்டாயமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.